ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா வந்து எல்பிஜி சிலிண்டர் வச்சு இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. ஆடியோ கரெக்டாக இருக்காப்பா? கரெக்டாக இருக்கு. ஓகே. எல்பிஜி சிலிண்டர்ஸ் வச்சு இப்போ கொஞ்ச நாளாக நமக்கு வந்து தட்டுப்பாடாக இருக்குது. அதை ஏன் தட்டுப்பாடாக இருக்குது, என்ன பிரச்சனை, இது தொடருமா தொடராதா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்க போகிறோம். கொசு பறந்துச்சு, அது அடிக்கிட்டு இதாகிடுச்சு. ஓகே. ஃபஸ்ட்டு ஏன் வந்து எல்பிஜி சிலிண்டர் இப்போ நமக்கு வந்து தட்டுப்பாடு ஆச்சு அப்படின்ற விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, கன்ஃபார்மாக அந்த ஈரான் வார் தான். யூஎஸ் விசஸ் ஈரான், அதாவது இஸ்ரேல் விசஸ் ஈரான்றானுங்க. அது லிட்டரலி யூஎஸ் விசஸ் ஈரான் தான். அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தெரியாதவங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கோங்க. யூஎஸ் வந்து ஈரான்ல இருக்கிற அவங்களோட வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதான் நீங்க பெருக்க வருவீங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் எனக்கு. கேமரா இருக்குமா? விளாண்டு இருக்கியாமா? நீ தயவு செஞ்சு நீ தொடச்சதே போதும். நீ போ, நான் கேமராவை பாத்துக்கிறேன். முதல்ல போ. உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். ஆன்சர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமஸ். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமஸ்ன்றது ஒரு ரூட், சீவே ரூட். அது வந்து ஈரான் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து எல்லாருக்கும் இங்கே கேஸ் ரேட்டு ஏறிட்டு இருக்கு. அதுதான் மெயின் ரீசன். இப்போ இதை ஏன் அவனுங்க பிளாக் பண்ணானுங்கன்னா, ஏசியை ஏன்பா ஆஃப் பண்ண வேறு ஊத்துது எனக்கு. கேஸே கிடைக்கல. இருக்கிற கேஸ் காலியாயிட்டா என்ன பண்ணுவ? அந்த கேஸ் எடுத்து எப்படி சமைப்பீங்க? இதுக்கு கேஸ் அதுக்கு தானே வரணும். சமாளி. ஏசி ஆன் ஏன் ஆன் பண்ணலன்னு கேட்டா இந்த கேஸ் அந்த கேஸ் சமாளி. வீட்டுக்கு முதல்ல கேஸ் புக் பண்ணியா? அதை புக் பண்ண காணா. ஈரானுக்கு கூட்ட வீட்டுக்கு கேஸ் புக் பண்ணலன்னா கேஸ் இல்ல. கேஸ் இல்லாம எப்படி புக் பண்ணுவாங்க? இந்த பிரச்சனை வந்து ஏன் ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த யூஎஸ் பைத்தியக்காரன் சும்மா இல்லாம போயிட்டு இஸ்ரேலோட சேர்ந்துட்டு ஈரானை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால அந்த வார் ப்ராப்ளம்னாலதான் இப்போ வந்து ஈரான் வந்து அந்த இடத்தையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மெயினா அவங்களோட தலைவரை வந்து ஃபர்ஸ்ட் தூக்கிட்டாங்க. யூஎஸ் வந்து அட்டாக் பண்ணி அவரை கொண்டுட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து ஈரான் வந்து இந்த இடத்த பிளாக் பண்ணிருச்சு. பிரச்சனை என்னன்னா, இது வழியா தான் இந்தியாவுக்கும் சரி மற்ற நாட்டுக்கும் சரி, இந்தியாவுக்கு மோஸ்ட்லி 85 to 90% ஆஃப் இந்த எல்பிஜி இது வந்து நமக்கு இம்போர்ட்ஸ் வழியா தான் வருது. ஸோ 85 to 95% ஆஃப் சோர்ஸை வந்து கட் ஆயிடுச்சு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமஸ் இப்போ பிளாக் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன் இப்போ நம்ம எல்பிஜி தட்டுப்பாடை வந்து டே டு டே லைஃப்ல ஃபீல் பண்றதுக்கு. ஸோ புக் பண்ண ட்ரை பண்ணாலும் புக் பண்ண முடியல. ஏதோ ஆன்லைனில் புதுவே இருக்குன்னாங்க, அதுவும் என்னன்னு தெரில. ஸோ ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். நான் ஒரு சில சங்கிகள் வந்து இண்டக்ஷனுக்கு போயிடுங்க, இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கிறவன் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுவான், காசு இல்லாதவன் எப்படி இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுவான்? ஸோ அதை விடுவோம். நெக்ஸ்ட், ஏன் இந்த நிலைமைக்கு வந்துச்சு? ஆக்சுவலாக நம்ம ரஷ்யா கிட்ட இருந்தால் ஆயில் அதிகமாக வாங்கிட்டு இருந்தோம். ஏன் இப்போ நமக்கு வந்து இந்த நிலைமை வந்துருச்சு? ஏன் ஆயிலை பற்றி ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படின்னா, க்ரூட் ஆயில் வந்து ஒன் ஆஃப் த ரா மெட்டீரியல். நம்ம எல்பிஜி இந்த கிச்சன் கேஸ் ரெடி பண்ணுறதுக்கு க்ரூட் ஆயில் வந்து ஒன் ஆஃப் த ரா மெட்டீரியல். அதுவும் ஒரு வே. இன்னொரு வேவும் இருக்கா, அது என்னன்னு தெரில. பட் இது ஒன் ஆஃப் த வே. இது நம்ம ரஷ்யா கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தோம் ரொம்ப வருஷமா. நமக்கு 20%லேருந்து 30% இப்போ வாங்குறதோட கம்மியாகவே வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். நடுவில் இந்த ட்ரம்ப் பையன் சும்மா இல்லாமல் டேரிஃப் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு டேரிஃப் ஏற்றி 50% இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஎஸ்குள்ளே வரத்துக்கு டேரிஃப் போட்டான். அதுக்கு வந்து நம்ம மோடிஜியோ வந்து சரிங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கிட்ட வந்து இறங்கி போய் இப்போ ரஷ்யா கிட்ட வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம இது வாங்குறது இல்லை. அது என்னது, ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்குறத குறைச்சிட்டோம். ஸோ குறைச்சதுனால இப்போ டேரிஃப் வந்து ட்ரம்ப் அவர் சொன்ன மாதிரியே வந்து 25% மாற்றிட்டாங்க. ஸோ லிட்ரலாக வந்து யூஎஸ்க்கு பயந்து இந்தியா இதை குறைச்ச மாதிரி தான் பேசிக்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் தோணுது. ஸோ ஒழுங்காக ரஷ்யாவுக்கிட்டேருந்தே வாங்கினதுன்னா இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமஸை வந்து பிளாக் பண்ணதுனால இப்போது எல்பிஜி தட்டுப்பாடு எல்லாருக்கும் வருது. இது எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஆன்லைனில் சர்ச் பண்ணும் போதோ இல்லை சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் தேடும் போதோ மார்ச்லேயே முடிஞ்சிடும்னு வந்துட்டாங்க. இப்போவே மார்ச் பாதி ஆயிடுச்சு. ஸோ அது ஏப்ரலில் முடியும். திரும்ப ஸ்டேபிளான எல்பிஜி சப்ளை வந்து மேபி ஜூன் மே இந்த டைமில் வந்து மறுபடியும் எல்லாமே ஸ்டேபிள் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ ஆக மொத்தம் கொஞ்சம் ஷார்ட்டேஜ், எல்பிஜி ஷார்ட்டேஜ் இருக்குது. பட் பேனிக் ஆகாதீங்க, கவர்மெண்ட் இருக்கும், கவர்மெண்ட் தான் பார்த்துக்கும். ஸோ இதை பற்றி பெருசாக
ஸோ இதை பற்றி பெருசாக ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த வாய்ஸ் இக்னோர் பண்ணிக்கலாம், நம்ம எடிட்டிங்கில் தூக்கிக்கலாம். ஸோ இதை பற்றி ஒரி பண்ணணும்னு பெருசாக அவசியம் இல்லை. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் பேசணும்னு நினச்சேன். இந்த வீடியோ சும்மா ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணேன், டீட்டெயில்ஸ் கிடச்சிது. ஸோ அதனால எடுத்து வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.